அதானியோட இஷ்யூ, ஏன்னா இதை நம்ம பேசிட்டு அதானி தான் முக்கியமான இதுல ரோலை பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அதானியோட தான் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற கரண்ட் இதுல எப்படி சார்? அவருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல தண்டனை கிடைச்சிரும், அவர் வேற எங்கேயுமே மற்ற வர்த்தகங்கள்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, இல்ல அவர் ஈஸியா வெளில வந்துட முடியுமா? அதான் கேஸ் அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போகும் நீங்க கேட்குறீங்க, அது ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஓகே. ஏன்னா அமெரிக்க சட்டங்கள் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சமாக பார்க்கப்படுவது என்னன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்களோட அந்த வழக்குகளில் பார்க்கப்படுறது, இந்தியாவுக்குள்ள அமெரிக்காவுக்கு வெளியில தான் அவன் லஞ்சம் கொடுத்துருக்கான். ஆனால் அதை விசாரிக்கிற உரிமை அமெரிக்க அரசுக்கு உண்டு. ஏன்னா அவன் ஊரில் போய் பங்கு சந்தையில் நிதி திரட்டினா உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் கேஸ் போடுவான். ஆனால் அதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, அந்த மாதிரியான வழக்குகளில் சில நேரங்களில் ஃபைனை கட்டிட்டு வெளியில் வராங்க. ஆனால் ஃபைனை கட்டிக்கிட்டு வெளியில் வந்து அதோட அர்த்தம் என்னென்னா, குற்றத்தை ஒப்புக்கொள்றதா அர்த்தம். ஒரு நாள் ஜெயிலுக்கு போனாலும், ₹1 ஃபைன் கட்டினாலும் ஃபைன். எஸ். இப்போ இந்த கேஸில் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணும் அப்படின்னா, அது வேறு பெரிய நஷ்டம் வராமல் தப்பிக்கணும்னா ஃபைனை கட்டிட்டு இவங்க வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் இவங்க இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னா, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற ஸ்டாண்ட். ஆமாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், லஞ்சம் அவங்க கொடுத்தவனை பற்றியே பேசுகிறேன், நீ வாங்கினவனை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. டான்ஜெட்கோ ஜூலை 21 பிப்ரவரி 22 வரைக்கும் தான் லஞ்சம் கொடுத்துருக்கான் அதானி குரூப். அப்போ சிஎம் இங்கே வந்து ஸ்டாலின் தான். டான்ஜெட்கோ சார்பாக யார் லஞ்சம் வாங்கினா? யார் வாங்கினா அதை சொல்லுங்கள். அது வெளியில் வந்ததுன்னா அப்போ தான் இருக்குது உண்மையான பாலிடிக்ஸ். அது வெளியில் வருமானு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அது வந்தே தீருங்க. ஏன்னா ஒரு 5 மாநிலத்தில் உயர் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தான்றதான் கேஸ். நான் கொடுத்தவனை பற்றி தான் பேசுகிறேன், வாங்கினவனை பற்றி பேச மாட்டேன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நிற்காது. அதனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக யார் டான்ஜெட்கோ சார்பாக லஞ்சம் வாங்கினாங்கன்ற தகவல் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வந்தே தீரணும். அது ஏன்னா சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ். நேற்று கூட முகுல் ரோத்தகி முன்னாள் அட்டர்னி ஜெனரல் அதானி வக்காலத்து வாங்கி பேசும்போது என்ன சொல்கிறாரு, பிரைப் கிவர்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க, பிரைப் டேக்கர்ஸை பற்றி சொல்லுறாரு. நியாயமான பாயிண்ட். அது ஒரு சார்ஜ் ஷீட்டில் வராது, சப்சிக்வெண்ட் சார்ஜ் ஷீட்ஸ் வரும். இப்போ 54 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்னு துணை குற்ற பத்திரிகைகள் எவ்வளோ வேணால் எப்போ வேணால் தாக்கல் பண்ணலாம் வழக்கு விசாரணை போது. அதில் இந்த விஷயம் வந்தே தீரும். ஏன்னா இது வந்து முழுமை பெறாத ஒரு அறிக்கை. கொடுத்தவனை தாண்டா நீ சொல்கிற, வாங்கினவன் யார்? வாங்கினது 19 ரூபா கம்பெனி, அவன் சார்பாக ஏன் வாங்கினா? இப்போ நான் ஆந்திராவில் சொல்கிறேன், அந்த ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கினாருன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யார் வாங்கினா? ஓகே, அந்த செய்தி இன்னும் வரல. இப்போ வரல, வரும் நாட்களில் வரும். ஏன்னா ஜுடிஷியல் ப்ராசஸ்ன்றது அதுதான். இதோட விசாரணையில் வந்து நீ 19 ரூபா அவனுக்கு இவன் கொடுத்தானா, அவனுக்கு இவன் கொடுத்தான் இல்லையா, இவன் யாருன்றதை நீ சொல்லணும்ல. அதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. சாராதானி அவனோட இதில் வந்து கம்ப்ளீட்டாக மொபைலில் வந்து இந்த 5 மாநிலத்தோட உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட ஒவ்வொரு முறையும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் அதானியை நேரடியாக பேசியிருக்கிறார். ஓகே, டைரக்டாக பேசியிருக்கார். அந்த வீடியோ பேசியிருக்கிறார் என்று அவருடைய நீஸ், அவருடைய அக்கா மகனோ அண்ணன் மகனோ சாராதானி சொல்கிறார். அவரோட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ், எக்ஸல் ஷீட்ஸ், வயர் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் அவன் குற்றம். ஏங்க கோர்ட்டுக்கு போகிறதுன்னா அமெரிக்க நீதிமன்றங்களில் இன்னும் ரொம்ப மோசமான சிஸ்டம்ங்க. கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா எவன் கேஸ் போட்டான்னு அவனை தோலை உரிச்சிடுவான், 150 வருஷம் தண்டனை கொடுத்துருவான். நம்ம ஊர் மாதிரி அவன் வேணா சேர்த்த வாரி அவன் வேணா அடிச்சுட்டு போயிட முடியாது. அங்கே சிஸ்டம் ஸ்ட்ராங்கு. அதுலேயும் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணுது. இது இன்னொரு நாடு சம்மந்தப்பட்டதுன்னு போது 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 300 தடவை யோசிச்சிருப்பான் போலீஸ். இரு நாட்டோட உறவு பாதிக்கும். எஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன அதானியோட சேர்த்து இந்த ஒரு அது சம்மந்தப்பட்ட மாநிலங்களும் கண்டிப்பாக அதற்கானது வரும் அப்படிங்கிறதா நாம் அப்படி தான் போய் நிற்கும். ஓகே. குற்றம் சாட்டப்பட்டுள்ள 5 மாநிலங்களும் பிரைப் டேக்கர்ஸ், லஞ்சம் வாங்கியவர்கள், குற்றவாளி என்று நாம் கருதுவதற்கு இடம் உள்ளது யார் மேலேனா கௌதம் அதானி மேலே. அவர் கொடுத்தார், இவர்கள் வாங்கினார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதை அவரே உட்காந்து நடத்தின மீட்டிங்கில் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. யார்? பெரியவர் கௌதம் அதானியா. இன்றைக்கி அதெல்லாம் வெளியில் வருது. ஓகே, அந்த மொபைல்லேருந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இதோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். நியூயார்க் நீதிமன்றத்தில் முகுல் ரோத்தகி சொல்கிறாரு, லஞ்சம் கொடுத்தவன் பேர் இருக்குது, வாங்கினவன் பேர் இல்லைன்னு. வரும் நாட்களில் இந்த 5 மாநிலங்களோட பெயர்கள் யாருக்கிட்ட கொடுத்தான் அவன் பணத்தைன்றது வரும் நாட்களில் தகவல் வெளியில் வரும், வந்தே தீரும். ஏன்னா ஜுடிஷியல் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு. நம்ம ஊர் மாதிரி அது ட்ரம்ப் நினச்சா கூட வாபஸ் வாங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வாபஸ் வாங்கணும்னு வாபஸ் வாங்கக்கூடிய அதிகாரம் இருந்தாலும் ட்ரம்ப் எதுக்கு வாபஸ் வாங்கி மோடியை காப்பாற்றணும்? அவனுக்கு என்ன லாபம்? நண்பர்கள் அப்படிங்கிற அந்த அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு குளோபல் பாலிடிக்ஸ் இது. அவன் ஊரில் அவனை காரி துப்புவான். அமெரிக்கன் சிஸ்டம் என்ன ஸ்ட்ராங்கு?
கௌதம் அதானிக்கு உலகம் பூரா பிஸ்னஸ் இருக்கு. அமெரிக்காவில் வெறும் ஒரு பிரான்ச் மட்டும் இருந்தனா அமெரிக்கா உள்ள வந்திருக்காது. ஏன்னா பப்ளிக் ரொம்ப பேருக்கு புரியல. அதானி இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததில் அமெரிக்காவில் ஏன் கேஸ் போகிறோம், அமெரிக்காக்காரன் யாருன்னு. எப்போனா நீ வந்து வெறுமனே அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மட்டும் தொழிலுக்கு வச்சிருந்தீங்கன்னா வரமாட்டான். பங்கு சந்தையில் போய் பணம் திரட்டும் போது அமெரிக்க மக்களோட பணம் இன்வால்வ் ஆகுது. அப்போ அவனோட சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு நீ வந்து 25,000 கோடிக்கு சூரிய மின் திட்டங்களுக்காக பணம் திரட்டுறதுக்கு தான் நீ அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு போகிற. உன்னோட கேரக்டர் இதுவாக இருக்குன்னா நான் எப்படி ஒன்று நம்புறது? என் மக்களை காப்பாற்றுறதாண்டா என் வேலைன்ட்டு தான் அவன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறான். ஓகே, அதில் விசாரணை நடத்தும் போது தான் அந்த சாரா அதானி போன மார்ச் மாதம் 2023 நியூயார்க்கில் வச்சு தூக்குறானுங்க. மொபைல் ஃபோனை பார்த்தா 5 மாநிலங்களோட உயர் அதிகாரிகளோட தொடர்ந்து அதானியை பேசியதும் ஒரு பெரிய தொகை கைமாறியதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவரை கூப்பிட்டு அழைச்சி விசாரிக்கும் போது முதல்ல மறுக்கிறார், அப்புறம் ஒத்துக்கிறார். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஊர் சட்டங்களின்படி அவர்களுடைய சட்டங்களின்படி அமெரிக்காவுள்ள பங்கு சந்தைக்கு ஒரு நிறுவனம் போகுதுன்னா அது உலகத்தில் எந்த மூலையிலையோ எங்கேயோ ஒரு ₹1 ஒருத்தனை கொடுத்துருந்தா கூட அது பதில் சொல்லி ஆகும். அங்கே ஸ்ட்ராங்கு சிஸ்டம் ஸ்ட்ராங்கு, இவங்க தப்ப முடியாது, அவ்வளோ ஈஸியாலாம் தப்ப முடியாது. அண்ட் டான்ஜெட்கோ சார்பாக யார் வாங்கினாங்கன்றது வரும் நாட்களில் கண்டிப்பாக வெளியில் வரும். இல்லைன்னா கேஸே நடக்காது. இல்லை ஏன்னா கொடுத்தவனு மட்டும் சொல்கிறேன், வாங்கினவன் யார் ஜட்ஜு கேட்பார்ல. தீர்ப்பெல்லாம் ரெண்டாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது இவன் வைக்கல அதை கேட்பான். ஓ பிளாங்காக இருக்குது இல்லை, அதை தான் நேற்றே ஆரம்பிச்சிட்டான் முகுல் ரோத்தகி, முன்னாள் அட்டர்னி ஜெனரல். எப்படியும் அதானிக்கு உலகின் மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் போய் அங்கே நியூயார்க்கில் ஆஜராக போகிறாங்க. அமெரிக்காக்குள்ளே இருக்க வழக்கறிஞர்கள் தான் ஆஜராக முடியும். சாதாரணமாக ஒரு ஹியரிங்கு 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி வாங்கக்கூடிய வக்கீலாம் வந்து நிற்பாங்க. ஜட்ஜும் பார்ப்பார்ல, இந்த குற்றப்பத்திரிக்கையை ஜட்ஜு வந்து குத்தாருன்னு சொல்கிற அதானி வாங்கினவன் எவன்டான்னா ஒருத்தன் பேர் கூட இல்லை. ஓகே, அப்போ இதெல்லாம் சப்சிக்வெண்ட் டேஸில் வெளியில் வரும். நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக வந்து அதில் நிறையா பேர் வந்து விலகி போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவருடைய பேச்சுக்காக நிறையா பேர் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் வந்து விலகி போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு தான். கட்சியிலேருந்து பலர் விலகுவதை நாம் பார்க்கிறோம். அது எதனாலன்னு நமக்கு தெரியல. ப்ராபப்ளி அது உங்களுக்கு இந்த வாக்கு வங்கி அரசியல் குறித்த அவருடைய நிலைப்பாடு தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அவர் 4 தேர்தலில் தனியாக நின்னார், இப்போ 26 தேர்தலையும் தனியாக தான் நிற்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த நிலைப்பாடு வந்து அவருடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். காரணங்கள் எதுவாக இருந்தாலும், உண்மையான காரணம் வெளியில் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் ஆக்சுவல் ரீசன் இதுதான் எனக்கு படுது, என்னுடைய கணிப்பு. ஓகே, ஆளும் கட்சி திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை உடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மை, அதை நான் மறுக்கல. அந்த வேலையை திமுக வழக்கமாக செய்யக்கூடிய வேலை தான். பல கட்சிகளை திமுக உடைச்சிருக்குது. நாம் தமிழர் கட்சியை கண்டிப்பாக திமுக உடைத்து கொண்டிருக்கிறது, அதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபட்டிருக்கிறது என்பது உண்மை, நான் மறுக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஒரு கட்சி ஒன்று அப்படி இன்னொரு கட்சியை வந்து என்னதான் அதிகாரம் இருந்தாலும் இவ்வளோ தூரம்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த பிரதான கட்சிக்கு வந்து பாதிக்கப்பட்ட கட்சிக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, தலைமையிடம் ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக இது வந்து சீமானுடைய தேர்தல் கூட்டணிகள் குறித்த நிலைப்பாட்டினால் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இது 2 விஷயமா பார்க்கணுமா சார்? ஏன்னா ஒருவேளை இங்கே தமிழகத்தில் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு ஆட்சி முறையானது இருக்குது. சீமான் அவர்கள் கூட்டணியே வைக்கல, நான் தனிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொன்று, நாம் தமிழரில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறத யாரையுமே நம்ம பார்க்க முடியறதில்ல. மற்ற கட்சிகள் இருந்தால் அதுக்கு பொதுச் செயலாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டால் ஒவ்வொருத்தர் முக்கியத்துவமாக இருந்து அவங்க செய்திகள்லையுமே வருவாங்க. ஆனால் நாம் தமிழரில் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. அவங்கேருந்து போனவங்க எல்லாருமே சொல்கிறதுன்னா, ஒருத்தவங்க கட்சியிலேருந்து போனாங்கன்னா அவங்க விமர்சனம் வைப்பாங்க, எங்களோட குரலை முன்னாடி சொல்ல முடியல, அவர் தான் எல்லாமாவே இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லாமல் இருப்பது கட்சிக்கு வந்து ஒரு பெருத்த நெருக்கடி தான். 2ஆம் கட்ட தலைவர்களே கட்சியில் வந்து இத்தனை ஆண்டுகளாக 15 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து, 8 ஆண்டுகளில் தேர்தல் பாதையில் இருக்காங்க, 4 தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ 2ஆம் கட்ட தலைவர்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த 2ஆம் கட்ட தலைவர்களே அவர்கிட்ட இல்லைன்னா அப்போ டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட கட்சியில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 2ஆம் கட்ட இப்போ கமலுக்கு யார் 2ஆம் கட்ட தலைவர்? விஜயகாந்துக்கு 2ஆம் கட்ட தலைவர்னா ஒரு மனைவி இருந்தாங்க, ஆமாம், வேற ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. அது கூட இங்கே கிடையாது இல்லை. அப்போ வர்ச்சுவலாக 1 மணி நேரமே எப்படி இருக்க முடியும்? ஆனால் நான் தான் எல்லா முடிவையும் எடுக்க முடியாது. இது மன்னராட்சி இல்லைங்க, சர்வாதிகார தன்மையுடன் ஒரு தலைவர் நடந்து கொள்ளலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும்ல. நீங்களே போய் எல்லாத்துலேயும் உட்காந்துப்பீங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு
10 சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னா 10 இடத்துல நீங்களே 10 அவதாரம் எடுத்து உட்காருவீங்க, 10 ஆக்ஷன் எடுப்பீங்களா நீங்க? முடியாது இல்ல. அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களே வளர விடாமல் அவர் செய்கிறார், அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளரவே இல்லை, அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை என்பது அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு. அது ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு. அதெல்லாம் தான் சேர்ந்து தான் நம்ம பேசணும். ஓகே, ஒன் மேன் ஆர்மி எப்படிங்க இருக்க முடியும்? அதே மாதிரி சர்வாதிகார தன்மையுடன் நீங்கள் இருக்கலாம், அது இயல்பானது, எல்லாம் பல கட்சியில் அது இருக்குது. ஓகே, ஒரு தலைவனுக்கு கொஞ்சம் சர்வாதிகாரம் இருக்கு, உட்கட்சி ஜனநாயகம் எங்கேயும் கிடையாது. அப்படி பார்த்தா அது வேற. பட் இரண்டாம் கட்ட தலைவர்களே சுத்தமா இல்லாம ஒருத்தர் எப்படி கட்சி நடத்த முடியும்? ஓகே, ஸோ அதே மாதிரி கூட்டணி அமைக்காம, ஏன்னா அது ஒரு அரசியல் வியூகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கட்சின்னு இருக்கப்போ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்க புது புது சின்ன பசங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய கருத்தியல் மாறும், எல்லாமே மாறப்ப அந்த கூட்டணி இல்லாமல் இல்லை நான் இன்னமும் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறமே பேக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது கூட்டணி வைக்கலன்னா 26 அவருடைய கட்சி கரைந்து போகும். 26 கட்சி அவருக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். 26 தேர்தல் சீமான் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல். 26 தேர்தலில் அவர் கூட்டணி வைக்கவில்லை என்றால் நிச்சயமா அதுக்கு பிறகு அவருடைய கட்சி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கும். அதற்கு பிறகு தேர்தல் களத்தில் அவர்கள் நீடிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று. வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடக்கூடிய தேர்தல் களத்தில், தேர்தல் அரசியலிலிருந்து அவர் சுத்தமாக ஒதுக்கப்படுவார் என்று தான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து தோக்கிறதுக்காக எவனும் கட்சியில் இருக்க மாட்டான். 26 தனியாக போய் நின்னார்னா அது 5வது தேர்தல், படுதோல்வியை சந்திப்பார்கள். இந்த 8%ன்றது 10-12% வரைக்கும் கூட போகலாம். அதோட அது பிளாட்டோ ஆகிடும், அதுக்கு மேலே போகாது. நீ ஜெயிக்கிறது 30% வாங்கணும். எத்தனை தேர்தல் இருந்தாலும் இந்த 12% மேலே ஏற போகிறது கிடையாது, 15% அதிகபட்சம். அதை வச்சு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு வெற்றி கிடையாது, எந்த அதிகாரத்தையும் எதுவுமே கிடையாது. 26 தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 5 எம்எல்ஏ இருந்தனா அதுக்கு பிறகு அவரோட அரசியல் வேறு. ஓகே, 26 தேர்தல் அவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க மாதிரி போய் தனி ஆனார்னா சைபர் ஆவார். சைபர் ஆனார்னா அதுக்கு பிறகு கட்சி கண்டிப்பாக கரைந்து போகும் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 5 எம்எல்ஏக்களை பிடிக்கணும் அப்படின்னாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு கூட்டணி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. அதிமுகவோட கூட்டணி போனார்னா அவர் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கும், வெளிப்படையாக சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா யாரோட போனாலும் அவர் கிடைக்கும். திமுகவோட போக முடியாது, மற்றபடி பிஜேபியோடையோ வேற விஜயோடலாம் போக முடியாது. யாரோட போனாலும் அவர் தோற்று போவார். ஓகே, ஸோ அவருடைய யதார்த்தம். இன்னைக்கு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நிற்கிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா சீமான் அட் இஸ் கிராஸ் ரோட்ஸ்னுவாங்க. இன்னைக்கு வந்து நார்ச்சந்தியில் அவர் நிற்கிறார், பாதை எந்த பக்கம் தெரியல. இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் மறுபடியும் பயணிச்சார்னா படுதோல்வி, அரசியல் தற்கொலை. அது நிச்சயமாக அரசியல் தற்கொலை. 26 தேர்தலோட முடிஞ்சிடும் கதை. அதுக்கு பிறகு வந்து சீரியஸ் பிளேயராக இருக்க முடியாது, ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்க 8%, இது அவ்வளோதான். இது நீ அடுத்த தேர்தல் நீங்கள் ஒரு கூட்டணி வச்சாதான் இந்த 8% தக்க வைக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த புரிதலாம் வாக்கு வங்கி அரசு எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி ஆடணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லா தலைவர்களுமே கூட்டணி வச்சு மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வாக்கு வங்கி அரசியலோட இன்றியமையாத ஒரு அங்கம் கூட்டணி. இன்னைக்கு காங்கிரஸ் வரைக்குமே இல்லை, கூட்டணி இல்லாமல் திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடுங்க. நீ அரசியலுக்கு வந்துட்டு திராவிட இயக்கத்தோட பாலிசி நான் எவங்க சார மாட்டேன், எப்படி அது? ஓகே, அதனால் கூட்டணி வைத்தால் மட்டுமே அவர் தப்பி பிழைப்பார், அவருடைய கட்சி தப்பி பிழைக்கும். இல்லைன்னா 26ஓடு நாம் தமிழர் சிதறி போகும். அதுக்கு அந்த தொண்டர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கட்சியிலேருந்து எக்ஸோடஸ் வாங்க, கட்சியிலேருந்து வெளியேற்றம் ஆரம்பித்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஸோ அந்த பரபரப்பு வர்றதுலேயே அவர் ரஜினியை போய் பார்த்துட்டு வந்தார் அப்படிங்கிறப்போ அது என்னங்க, அது பார்த்தது தப்பு இல்லைங்க, யார் வேணா பார்க்கலாம். நான் பார்த்துட்டு வந்து ஒரு பேசின பேச்சு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அபத்தமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் நான் சந்திச்சேன்னா யாரும் அவரை கேட்க போகிறது இல்லை. ஆமாம், அரசியல் பேசணுங்க. அது ரஜினிக்கு என்னங்க அரசியல் இருக்குது? ரஜினி அரசியலும் உங்கள் அரசியலும் நேர் எதிர் துருவம். இது விஜயோட வருகையால் தன்னுடைய வாக்கு வங்கி சிதறுகிறது என்ற கவலையில் அவர் ரஜினியை போய் பார்க்கிறார். அப்படியா தன்னுடைய வாக்கு வங்கி தக்க வைக்கப்படுமா? ஒரு ஒரு நிராசைன்னு வாங்க. அதனால தான் அவர் போய் என்னை பார்க்குறாரு. இதனால எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. ஓகே, இவர் போய் ரஜினியை பார்க்கறதால எந்த பலனும் கிடையாது. ரஜினி சொல்லி ஒரு ஓட்டு கூட வரப்போகிறது கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே தவறான முடிவுகளாக இருக்கிறது சீமானை பொறுத்தவரையில். ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, அந்த கேள்வி சங்கி அப்படின்னா அதுக்கு வந்து நண்பன் அர்த்தம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் சொல்றப்ப அதை ஏன்னா வேற அறிக்கை நீ கொடுத்துருக்காரு, எனக்கு சங்கி இது வந்து பொருந்தாது அப்படின்னு. ஆமா, அவர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசுறது மூலமா வந்து தன்னுடைய நன்மதிப்பை அவரையே சீர்குலைத்துக் கொள்கிறார். அவரோட பேச்சு தான் ஒரு பலமாவே இருந்துச்சு, அதை சீர்குலைத்துக் கொள்கிறார். இப்போ வெறும் இவர் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்வாங்க, ஊடக வெளிச்சத்திற்காக இவர் பேசுகிறாரோ என்ற எண்ணம் தானே வந்துடும். அப்படின்னா நீங்கள் டெய்லி மீடியாவை பார்த்துக்க கூடாது. டெய்லி மீடியாவை பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 பேர் இருக்கணும் கீழே பேசுறதுக்கு, நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் முக்கியமான அக்கேஷன் வந்தால் தான் பார்க்கணும்.
ஓகே. ஆகவே சர்வமும் தவறாக நடந்துட்டு இருக்கு சீமான் கட்சியில். 26ல் ஒரு கூட்டணி வச்சா ஒரு அளவு ஜெயிச்சார்னா தப்பிச்சுது, இல்லைன்னா நாம் தமிழர் வந்து மிக மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நகரும். ஓகே. ஏன்னா அவர் சமீபத்தில் இதை சொல்லி இந்த கேள்வி கேட்கலாம், கடைசி கேள்வியா. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சமீபத்தில் நாங்கள் 2 ஸ்டார் பார்த்ததுமே அதை பார்த்து பயந்துட்டாங்க, நான் மற்றவங்க மாதிரி இந்த நாய் நரியெல்லாம் வந்து கொடியில் வச்சில்ல அப்படிங்கிற சொல்கிறப்போ அவர் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எழும்புது இல்லையா? ஒருவேளை விஜய் வந்ததுனால அந்த பதட்டத்தினால இப்படி பேசுகிறாரு? 100% உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. விஜய் வந்த பதட்டத்தில் தான் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ்னுவாங்க. இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. இதை வந்து கேஸ் பலூன்னுவாங்க. அதாவது வந்து சும்மா வாயில் வந்து எல்லாம் பேசுறதுவாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சு இது. இதற்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் முக்கியமான தருணத்தில் ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸ் அட் இஸ் கிராஸ் ரோட்ஸ், ஈஸ் அட் அ கிராஸ் ரோட்ஸ். அதாவது ஒரு 4 பாதை இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. கூட்டணி இல்லை என்றால் 26ல் அவருடைய கட்சி கரைந்து போகும். இதுலேருந்து இப்போ போகிறாங்க இல்லையா, இப்போ அவர்லேருந்து போகிறதுனால இப்போ இதில் இருக்கவும் நிறைய பேர் தாவேக்கால போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எனக்கு தெரியாது. ஓகே. அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. அவங்க எங்கே போவாங்கன்னு எனக்கு தெரியாது. சீமானிடம் நிராசை அடைந்து அவர் வெளியேறீர்களா என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே. அவங்க எங்கே போகிறாங்கிறத பற்றி எனக்கு தகவல் எதுவும் இல்லை. ஓகே சார், அது என்னங்கிறது நம்ம போக போக தான் நமக்கு வந்து தெரியும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.